இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். आज के सेशन में हमने सीखा, सबसे पहले ये सीखा कि पवित्र आत्मा देह में भी काम करते हैं, प्राण में भी और आत्मा में भी। जैसे आत्मा चल के हमारे साथ आता है, बातचीत करते हैं, हमारे अंदर भी आ जाते हैं। आत्मा जैसे हम हैं वैसे ही आत्मा है। और जो परमेश्वर ने हमें अधिकार दिए थे, जब उन्होंने मानव को बनाया था, हमें पूरी धरती पर अधिकार दिया और वो अधिकार पाप के कारण खत्म हो गए। वो सारे हमसे छीने गए क्योंकि पाप आ गया था हमारे अंदर। और फिर से वो सारे अधिकार हमें वापस मिलते हैं जब हम परमेश्वर पर विश्वास करते हैं, क्योंकि प्रभु यीशु ने फिर से वो अधिकार हमें वापस लौटाए क्रूस के ऊपर अपनी जान देकर। और जब हम प्रभु पर विश्वास करते हैं तो हम उनकी संतान कहलाते हैं और संतान को सारे अधिकार होते हैं अपने पेरेंट्स के। बट वो हम कैसे ले सकते हैं? जब आत्मा हमारे अंदर आएगा। हम अपने आप से वो काम नहीं कर सकते, संपूर्ण नहीं बन सकते। संपूर्ण बनने के लिए हमें पवित्र आत्मा की जरूरत है। वो आत्मा ही वो काम करा के हमें कंप्लीट कर सकते हैं, संपूर्ण कर सकते हैं। ये सारी क्लैरिटी आज सेशन में मिली। थैंक यू सर। அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.